ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சின்ன பாட்டில ரொம்ப இறுக்கமா இருக்கு. அதனால சரி கொஞ்சம் பெரிய பாட்டில மாத்தலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த தேங்காய் நார், அதோட செம்மண், அதோட கொஞ்சம் மணல் அதெல்லாம் கலக்கி கொஞ்சம் பெரிய பாட்டில மாற்றி விட்டுருக்கேன். இதோட பேர் கூகுளில் பார்க்குறேன். ஆனால் வீடியோவில் சொல்லும்போது மறந்துடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் இருந்தது. சரி அதை எடுத்துட்டு அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் கலரி விடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கலரி விட்டு தண்ணி ஊற்றினேன். இது வந்து எங்களோடது ஒரு பாட்டு தான் இருக்குது. கீழ் வீட்டு ஆண்டி அவங்க இருந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ வேறு வீடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட அதான் பாட்டு அப்படி சொல்ல முடியாது. பெயிண்ட் டப்பா அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. அதுதான் இது. சரி அதெல்லாம் கலரி விட்டு தண்ணி ஊற்றலாம். ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி கலரி விட்டுருந்தேன் நேற்று. சரி மேலே போனேன் ஏதாச்சும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போன உடனே சரி இதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதனால் போட்டு விட்டேன். இதுதான் நான் மாற்றி விட்ட பிளான்ட்டு. அதோட என்னென்ன இருக்குன்னா ஒயிட் கலரு சங்குப்பூ, அதோட ப்ளூ கலர் சங்குப்பூ, செம்பருத்தி வந்து ஒரு 3, 4 வெரைட்டிஸு செம்பருத்தி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன். லாங் வீடியோனா ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். பார்த்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வந்து பாப்பாவுக்கு சயின்ஸு ஏதோ இருக்குது, ப்ராஜெக்ட் ஏதோ இருக்குது அப்படின்றதுனால உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்கோ அதோட இலெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். அதனால தான் நான் செம்பருத்தி, அந்த சப்ஜா சீட்ஸு, அதோட சாமந்தி பூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பூவோட ஃபோட்டோ நான் வர்ற ஷார்ட்ஸில் போடுறேன். பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோட இலை, அதோட சங்குப்பூ எல்லாம் இருக்குல்ல, அதனால் எல்லாமே கொடுத்து அனுப்புகிறேன் பாப்பாவுக்கு. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மதியத்துக்கு களியும் புளிச்சக்கீரை கடையிலும் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு பிடிச்சோம். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சுக்கிட்டு. களி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு புளிச்சக்கீரைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.